சிந்து 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 எந்திரி. பாத்து என்ன நல்ல தூக்கமா? ஆமா செவந்தி, ரொம்ப டயர்டா இருந்துச்சு. அதான் டைம் ஆனதே தெரியாம நல்லா தூங்கிட்டேன். தெரியும், நான் ஏற்கனவே 2-3 தடவை வந்து பார்த்தேன். நீ தூங்கிட்டு தான் இருந்த. சரி, டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு நான் போயிட்டேன். இப்ப கூட நீ சாப்பிடாம தூங்கிட்டு இருந்தியா? இந்த பாலையாவது குடிக்கட்டுமேன்னு எடுத்துட்டு வந்தேன். இந்தா குங்குமப்பூ போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், குடி. எனக்கு வேண்டாம் செவந்தி, ஒரு மாதிரியா இருக்கு. என்ன நீ ஏதோ வளகாப்புல நடந்த பிரச்சனையில ரொம்ப டென்ஷன்ல இருப்ப, அந்த டயர்ட்ல தூங்குறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அதுக்காக சாப்பிடாமலே இருக்க முடியுமா? பொதுவா கன்சீவா இருக்கிறப்போ எதுவும் சாப்பிட பிடிக்காதுதான். இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு தானே ஆகணும். இந்த புடி. இல்ல செவந்தி, வேண்டாம், பசி இல்ல. உனக்கு இப்ப பசிக்கலனாலும் உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு பசிக்கும்ல. அந்த குழந்தை ஆரோக்கியமா வளரணும்னா இதெல்லாம் குடிச்சுதான் ஆகணும். இந்தா. என்ன அப்படி பாக்குற? இல்ல, உங்களுக்கு எவ்வளவு சிரமம் இல்ல? நீ குடிக்கிறதுக்கு குங்குமப்பூ பால் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தது எனக்கு ஒரு சிரமமா? நான் அத சொல்லல. ஒரு பக்கம் மதுமிதா சொல்ற பேச்ச கேட்காம ஒழுங்காவும் படிக்காம ஏதேதோ பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பூரணி உங்க மேல இருக்கிற கோவத்துல மதுவுக்கு சப்போர்ட் பண்ணி பிரச்சனைய பெருசாக்கி விடுறா. இதுல நான் வேற கௌதம் பிரச்சனைய கொண்டு வந்து ரொம்ப சிரமத்தை கொடுத்துட்டேன். எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு இதுக்கிடையில வீட்ல உள்ளவங்களையும் நல்லா கவனிச்சுக்கிட்டு இப்ப என்னையும் கவனிக்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாவே இல்லையா? எல்லா பிரச்சனையும் சமாளிச்சு தானே ஆகணும் சிந்து. அதானே வாழ்க்கை. அதுவும் இல்லாம உனக்கு செய்யறதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டுக்கு செய்யற ஹெல்ப்பா நான் நினைக்கல. அதை தாண்டி ஒரு அக்காவா என் கடமையை செய்யறதா தான் நான் நினைக்கிறேன். அதனால உன் விஷயத்துல எனக்கு எந்த சிரமமும் இல்ல. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். என்னன்னு சொல்லுங்க செவந்தி. இன்னைக்கு நம்ம மது என்ன பண்ணிட்டா தெரியுமா? வித்யாக்கு போன் பண்ணணும்னு பூர்ணி கிட்ட போன் கேட்டிருக்கா. என்ன செவந்தி சொல்றீங்க? மது ஏற்கனவே பூர்ணி கிட்ட போனை வாங்கி வித்யாவோட அண்ணா அர்ஜுனுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர வச்சதுனால தானே பெரிய பிரச்சனையா ஆச்சு. இப்ப திரும்பவும் மது வித்யா கிட்ட பேசுறதுக்கு போன் கேட்டான்னு கொடுத்தா அது ரொம்ப தப்பாச்சே. ஏன் அவளுக்கு போன் கொடுத்தேன்னு அவகிட்ட கேட்க வேண்டியதுதானே? அப்படி நான் கேட்டதுக்குதான் மது அவ ஃப்ரெண்டு கிட்ட ஏதோ டவுட் கேட்கணும்னு போன் கேட்டான்னு கொடுத்தேன். இதுல என்ன தப்பு இருக்குன்னு அசால்ட்டா பதில் சொல்றா. இல்ல செவந்தி, அவ தம்பியையும் சித்தியையும் சத்ரபதி சார் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாருல்ல, அதுக்கு பழி வாங்கறதுக்காக தான் பூரணி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவ அத மனசுல வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் பண்றான்னு நல்லா தெரியுது. எப்படியாவது பூர்ணி கிட்ட பேச விடாம கட் பண்ணி விடலான்னு பாக்குறேன். ஆனா முடிய மாட்டேங்குது. எப்படிதான் மதுவை பூர்ணி கிட்ட இருந்தும் வித்யா கிட்ட இருந்தும் தனியா பிரிச்சு அவளை பழையபடி ஒழுங்கா படிக்க வைக்க போறேன்னு தெரியல. இல்ல, முதல்ல வித்யா கிட்ட இருந்து மதுவை பிரிச்சுட்டாலே மத்த விஷயங்கள் எல்லாம் தன்னால சரியாகும்னு நினைக்கிறேன். அத பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கண்டிக்க தான் முடியும். ஆனா ஒரே ஸ்கூல்ல ஒரே கிளாஸ்ல அதுவும் பக்கத்துல உட்கார்ந்து படிக்கிறவங்கள எப்படி பேசாம பிரிக்க முடியும்? அதான் எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறதுனால தானே பாத்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. பூரணியும் தூண்டி விடுறதுக்கு வசதியா இருக்கு. பேசாம நம்ம மதுவை வேற ஸ்கூல்ல சேர்த்துட்டா என்ன? வேற ஸ்கூல்ல வேற புது ஃப்ரெண்ட்ஸோட பழகுறப்ப நாம நினைக்கிற மாதிரி அவளோட கேரக்டரும் நல்ல விதமா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.